ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. கூட்டுறவு மற்றும் கூட்டுறவு தொடர்புடைய சட்டங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க, கேள்வி நம்பர் 1. கீழ்கண்ட தொழில்களில் கிராமத் தொழில் அல்லாதது எது? ஆப்ஷன் டி, தேயிலை தூள் தயாரித்தல். இரண்டாவது கேள்வி, கூட்டுறவுச் சங்கங்களை துவக்கும் பொறுப்பும் கண்காணிக்கும் கடமையும் 1956ஆம் ஆண்டு வரை யாருடைய உரிமையாக இருந்தது? ஆப்ஷன் பி, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். மூன்றாவது கேள்வி, கிராம தொழில் கூட்டுறவு சங்கங்களை ஆட்சி செய்யவும் பொறுப்பை 1960ஆம் ஆண்டு டேஷ் எடுத்துக்கொண்டது? ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு மாநில கதர் கிராம தொழில் வாரியம், தமிழ்நாடு ஸ்டேட் காதி அண்ட் வில்லேஜ் போர்டு. நான்காவது கேள்வி, கிராம தொழில் வளர்ச்சிக்கு சிறந்த இயக்கம் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் ஏ, கூட்டுறவு இயக்கம் ஆகும். ஐந்தாவது கேள்வி, கூட்டுறவு முறையில் குடிசை தொழிலை வளர்க்கும் பொறுப்பு மாநில அரசின் பொறுப்பு என டேஷில் வரையறுத்து கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். கூட்டுறவு முறையில் குடிசை தொழிலை வளர்க்கும் பொறுப்பு மாநில அரசின் பொறுப்பு என டேஷில் வரையறுத்து கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ, இந்திய அரசியலமைப்பு. ஆறாவது கேள்வி, கைவினைஞர்களுக்கான ஆரம்பிக்கப்பட்ட சங்கங்கள் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் பி, தொழிற் கூட்டுறவு சங்கங்கள், இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஏழாவது கேள்வி, பனை தொழிலுக்கு வேண்டிய பெரும்பாலான நிதியை கதர் கிராம தொழில் ஆணைக்குழு டேஷ் மூலமாக பனைவெல்ல கூட்டுறவு சங்கங்களுக்கும் இணையங்களுக்கும் வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ, மாநில கதர் கிராம தொழில் வாரியம், ஸ்டேட் காதி அண்ட் வில்லேஜ் போர்டு. எட்டாவது கேள்வி, கிராம கைவினைஞர்களில் டேஷ் மற்றும் டேஷ் சிறப்பிடத்தை பெறுகின்றனர்? கிராம கைவினைஞர்களில் டேஷ் மற்றும் டேஷ் சிறப்பிடத்தை பெறுகின்றனர்? ஆப்ஷன் ஏ, கிராம கைவினைஞர்களில் தச்சர் மற்றும் கருமார் சிறப்பிடத்தை பெறுகின்றனர். ஒன்பதாவது கேள்வி, தேயிலை கூட்டுறவு தொழிற்சங்கங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளன? ஆப்ஷன் பி, நீலகிரி. தேயிலை கூட்டுறவு தொழிற்சங்கங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளன? நீலகிரி. பத்தாவது கேள்வி, தொழிற் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் டேஷ் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளன? ஆப்ஷன் ஏ, தொழில் வணிக வரித்துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். 11வது கேள்வி, தொழில் கூட்டுறவு சங்கங்களின் தேசிய இணையத்தின் நிர்வாக குழு கூட்டத்திற்கு தேவையான சிற்றெண் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் ஏ, நிர்வாக குழு உறுப்பினர்களில் 1/3 பங்கு, 1/3 ஆஃப் தி போர்டு மெம்பர்ஸ். 12வது கேள்வி, பூரண மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறைகள் சட்டம் டேஷ் முதல் அமுலுக்கு வந்தது? ஆப்ஷன் பி, ஜூன் 1, 1970. 13வது கேள்வி, மும்பையில் பாம்பின் விஷம் விற்பனை செய்யும் நிலத்தின் பெயர் டேஷ் ஆகும்? 13வது கேள்வி, மும்பையில் பாம்பின் விஷம் விற்பனை செய்யும் நிலையத்தின் பெயர் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் ஏ, பாரத் சீரம். ஆப்ஷன் ஏ, பாரத் சீரம். 14வது கேள்வி, பாம்பின் விஷம் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? ஆப்ஷன் சி, 4. பாம்பின் விஷம் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் இந்தியாவில் மொத்தம் எத்தனை உள்ளது? ஆப்ஷன் சி, 4. 15வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் முதல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் பி, 1904. 16வது கேள்வி, கூட்டுறவு சங்கங்களின் இரண்டாவது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1912. 17வது கேள்வி, மத்திய கூட்டுறவு வங்கிகளின் வளர்ச்சி எப்பொழுது அதிகரித்தன? ஆப்ஷன் ஏ, 1920லிருந்து 1930க்குள். 18வது கேள்வி, தமிழகத்தில் 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் உள்ள மாவட்டம் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் சி, தஞ்சாவூர். தமிழகத்தில் 2 மத்திய கூட்டுறவு வங்கிகள் உள்ள மாவட்டம் டேஷ் ஆகும்? ஆப்ஷன் சி, தஞ்சாவூர். 19வது கேள்வி,
கூட்டுறவு வங்கிகளின் வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்ட குழு டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி மேக்லகன் குழு, மேக்லகன் கமிட்டி. 20வது கேள்வி, டேஷ் வங்கி கிராமச் சங்கங்கள் டேஷ் வங்கி கிராமச் சங்கங்கள் வழங்கும் நகைக்கடன்களுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்கிறது. ஆப்ஷன் ஏ மத்திய கூட்டுறவு வங்கி கிராமச் சங்கங்கள் வழங்கும் நகைக்கடன்களுக்கு தேவையான நிதி உதவியை அளிக்கிறது. 21வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 1983 டேஷ் பிரிவு உறுப்பினர்களுக்கு வாக்கு பற்றி தெரிவிக்கிறது. ஆப்ஷன் ஏ பிரிவு 26 உறுப்பினர்களுக்கு வாக்கு பற்றி தெரிவிக்கிறது. 22வது கேள்வி, விவசாயிகள் கிணறு தோண்டுவதற்காகவும் பால் மாடுகள் வாங்குவதற்கும் வழங்கப்படும் கடன் டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி மத்திய கால கடன் ஆகும். 23வது கேள்வி, மத்திய கயிறு வாரியம் டேஷில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி கொச்சி. மத்திய கயிறு வாரியம் டேஷில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி கொச்சியில் அமைந்துள்ளது. 24வது கேள்வி, போக்குவரத்து கூட்டுறவுகள் டேஷ் நல்வாழ்விற்காக ஆரம்பிக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ முன்னாள் இராணுவத்தினர். 25வது கேள்வி, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி டேஷ் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1905ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது. 26வது கேள்வி, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு ஒன்றியம் டேஷ் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி 1914. 27வது கேள்வி, அந்நிய செலாவணி பரிமாற்ற நிர்வாக சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கேம் இன்டு எஃபெக்ட் ஃப்ரம். ஆப்ஷன் ஏ ஜூன் 1, 2000, ஜூன் 1, 2000. 28வது கேள்வி, தொழிற் கூட்டுறவு வங்கியானது டேஷுக்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்திட கடன் கொடுக்கிறது. ஆப்ஷன் ஏ 25க்கும் மேற்பட்ட தொழில்கள் செய்திட கடன் கொடுக்கிறது. 29வது கேள்வி, நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் டேஷ் அமைப்பு முறையே சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் ஏ ஒற்றை அடுக்கு, ஒன் டயர். 30வது கேள்வி, டேஷ் குழுவின் பரிந்துரைப்படி தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் சி நடேசன். 31வது கேள்வி, தேசிய நுகர்வோர் இணையத்தில் உறுப்பினராக இல்லாதது டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி மாநில அரசு. 32வது கேள்வி, கோ ஆப் என்ற குறியுடன் தேயிலையை கொள்முதல் செய்து விற்பனை செய்யும் இணையம் டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம். 33வது கேள்வி, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் டேஷ் வகை உறுப்பினர்களை கொண்டது. ஆப்ஷன் ஏ 2 வகை உறுப்பினர்களை கொண்டது. 34வது கேள்வி, தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையத்தில் உறுப்பினர்களாக உள்ள ஆ வகுப்பு பங்குகளின் மதிப்பு டேஷ் ஆகும். ஆப்ஷன் சி ரூபாய் 10,000 ஆகும். 35வது கேள்வி, இந்திய அரசு தொழில்துறை விவாத சட்டத்தினை இயற்றிய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1947, 1947. 36வது கேள்வி, எந்த குழுவின் பரிந்துரைப்படி மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ தாண்டுவாலா குழு. ஆப்ஷன் ஏ தாண்டுவாலா குழு. 37வது கேள்வி, மகளிர் கூட்டுறவு நுகர்வோர் பண்டகசாலை டேஷ் குழுவின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ நடேசன். 38வது கேள்வி, தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை டேஷ் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. ஆப்ஷன் ஏ 1964. 39வது கேள்வி, இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் டேஷ் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆப்ஷன் ஏ குடிசை மற்றும் சிறுதொழில்கள். 40வது கேள்வி, குடிசை மற்றும் சிறுதொழில்களுக்கு உள்ள முக்கியமான பிரச்சனை டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி நிதி ஆகும். 41வது கேள்வி, இந்தியாவில் அனைத்திந்திய காதி மற்றும் கிராம தொழில் வாரியம் டேஷ் 5 ஆண்டு திட்டத்தில் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் அமைக்கப்பட்டது. 42வது கேள்வி, மாவட்ட தொழில் மையங்கள் தொடங்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் டேஷ் முன்னேற்றுவதற்காகும். ஆப்ஷன் ஏ கிராம மற்றும் குடிசை தொழில்கள். 43வது கேள்வி, கிராம தொழில்கள் டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. 44வது கேள்வி, ஊரக வளர்ச்சி திட்டங்களை நேரடியாக செயல்படுத்தும் பொறுப்பு டேஷுக்கு தான் உள்ளது. ஆப்ஷன் பி மாநில அரசுக்கு தான் உள்ளது.
45வது கேள்வி, ஊரக ஏழைகளுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் டேஷ் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. ஆப்ஷன் பி 1988 டு 1989. 46வது கேள்வி, ஒரு கூட்டுறவுச் சங்கம் குறைந்தது டேஷ் அங்கத்தினர்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி 25. 47வது கேள்வி, தமிழகத்தில் ஒரு கூட்டுறவுச் சங்கம் டேஷ் அடிப்படையில் பதிவு செய்யப்படுகிறது. ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்கள் சட்டம் 1983. 48வது கேள்வி, ரிசர்வ் வங்கி கிராமிய கடன் ஆய்வுக்குழுவை டேஷ் ஆண்டு அமைத்தது. ஆப்ஷன் ஏ 1952. 49வது கேள்வி, குறுகிய கால கடன் மற்றும் மத்திய கால கடன் வழங்கும் மாநில அமைப்பு டேஷ் ஆகும். ஆப்ஷன் ஏ மாநில கூட்டுறவு வங்கிகள் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். 50வது கேள்வி, விவசாய கடன் சங்கங்களின் தலைமை வங்கியாக டேஷ் உள்ளது. ஆப்ஷன் ஏ மாநில கூட்டுறவு வங்கி ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். 51வது கேள்வி, இந்திய அரசு 1948ஆம் ஆண்டு அறிவித்த தொழிற்கொள்கை. ஆப்ஷன் ஏ முதலாவது தொழிற்கொள்கை ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி. 52வது கேள்வி, 1956இல் இந்திய அரசு அறிவித்த தொழிற்கொள்கை. ஆப்ஷன் பி இரண்டாவது தொழிற்கொள்கை. 53வது கேள்வி, 1956இல் திருத்தியமைக்கப்பட்ட தொழிற்கொள்கையின் கீழ் தொழில்கள் டேஷ் வகைகளாக பிரிக்கப்பட்டது. ஆப்ஷன் பி 3 வகைகளாக பிரிக்கப்பட்டது. 54வது கேள்வி, இந்திய அரசு அட்டவணை ஆயில் பட்டியலிடப்பட்ட 17 தொழில்கள் முழுமையாக டேஷுக்கு சொந்தமானது. ஆப்ஷன் ஏ மாநில அரசுக்கு சொந்தமானது. 55வது கேள்வி, அட்டவணை பியின் கீழ் பட்டியலிடப்பட்ட தொழில்கள் டேஷ் துறையின் கீழ் கொண்டுவரப்பட்டன. ஆப்ஷன் சி கலப்புத்துறை மிக்ஸ்டு செக்டார். 56வது கேள்வி, ஃபீமா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் FEMA விரிவாக்கம். ஆப்ஷன் ஏ அந்நிய செலாவணி நிர்வாக சட்டம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். 57வது கேள்வி, இந்திய அரசு அறிவித்த இரண்டாவது தொழிற்கொள்கையில் தொழில்கள் டேஷ் வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ 3 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 58வது கேள்வி, முதலாவது தொழில் மாநாடு டேஷில் நடந்தது. ஆப்ஷன் ஏ டிசம்பர் 1947இல் நடந்தது. 59வது கேள்வி, முதலாவது தொழிற்கொள்கை தோல்வியடைய காரணமான குறைகளில் கீழ்கண்ட ஒன்று காரணமல்ல, அது டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி தாராளமயமாக்கம் மற்றும் பொது கூட்டுடைமை. 60வது கேள்வி, தொழில் வளர்ச்சி மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1951. 61வது கேள்வி, பூரண மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வியாபார நடைமுறைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1969. 62வது கேள்வி, தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் 1983 எப்பிரிவு சங்கத்தின் துணை விதிகள் டேஷ். ஆப்ஷன் பி பிரிவு 11 செக்ஷன் 11. 63வது கேள்வி, பூரண மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வியாபார சட்டம் 1966 நடைமுறைக்கு வந்த ஆண்டு. ஆப்ஷன் ஏ ஜூன் 1 1970. 64வது கேள்வி, 1991இல் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தொழிற்கொள்கையினால் கைவிடப்பட்ட சட்டம். ஆப்ஷன் ஏ தொழில் வளர்ச்சி மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் 1951. 65வது கேள்வி, MRTP இன் விரிவாக்கம் மோனோபொலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் பூரண மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக நடைமுறைகள். 66வது கேள்வி, ஃபெராவின் விரிவாக்கம். ஆப்ஷன் சி ஃபாரின் என்டர்பிரைஸ் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். வீவர்ஸ் 66வது கேள்விக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு வரணும், என்டர்பிரைஸ்னு வரக்கூடாது. இவங்க ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 66வது கேள்வி, ஃபெராவின் விரிவாக்கம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் அந்நிய செலாவணி ஒழுங்குமுறை சட்டம். 67வது கேள்வி, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1955. காப்பி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1982. 69வது கேள்வி,
டீ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1953. 70வது கேள்வி, தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி நபார்டு செயல்பட துவங்கிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1982. 71வது கேள்வி, கயிறு தொழில் சட்டம் டேஷ் ஆண்டு இயற்றப்பட்டது. ஆப்ஷன் சி 1983. 72வது கேள்வி, இந்திய அரசு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தை இயற்றிய ஆண்டு. ஆப்ஷன் பி 1947. 73வது கேள்வி, தொழில்துறை உரிமை கொள்கை விசாரணை குழு டேஷ் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி டாக்டர் குப்தா. 74வது கேள்வி, டாக்டர் குப்தா குழு இந்திய அரசிடம் தொழில்துறை உரிமை கொள்கை தொடர்பாக அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு. ஆப்ஷன் சி 1969. 75வது கேள்வி, இந்திய அரசு புதிய தொழில் கொள்கை அறிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1973. 76வது கேள்வி, இந்திய பொருளாதாரம் பாதி கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் அதிகாரிகளின் அதிகாரத்திலிருந்து மாறி தாராளமயமாக்கப்பட்ட சந்தைக்கு மாறிய நிலையின் தனித்துவமாக கருதப்பட்ட டேஷ் மற்றும் டேஷ். ஆப்ஷன் பி 1991 மற்றும் 1992. 77வது கேள்வி, எம்ஆர்டிபி சட்டம் 1969ஐ திருத்தம் செய்வதற்கு இந்திய அரசு அவசர சட்டத்தை டேஷில் பிரகடனப்படுத்தியது. ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 27, 1991. 78வது கேள்வி, இந்திய அரசு சிறுதொழில் அலகுகள் மற்றும் சிறிய துறைகளுக்காக புதிய தொழில் கொள்கையை டேஷில் அறிவித்தது. ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் 1991. 79வது கேள்வி, தொழிற்சங்கங்கள் புதிய தொழில் கொள்கையை டேஷ் என்று கடுமையாக குறை கூறியது. ஆப்ஷன் ஏ சமத்துவத்திற்கு எதிரானது. 80வது கேள்வி, ஐடிபி வங்கி தேவையான நிதியை டேஷ் வங்கிகளுக்கு வழங்குகிறது. ஆப்ஷன் பி வணிக வங்கிகளுக்கு. 80வது கேள்வி, ஐடிபிஐ வங்கி தேவையான நிதியை வணிக வங்கிகள். 81வது கேள்வி, தேசிய தொழில் முனைவோர் மற்றும் சிறு வியாபார வளர்ச்சி நிலையம் டேஷ் அன்று நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி ஜூலை 1983. 82வது கேள்வி, சிறு தொழில் நிறுவனங்களுக்கு இயந்திரங்களை மாத தவணை முறையில் அளிப்பதற்கும் மற்றும் அவற்றிற்கு தேவையான அரசு ஆர்டர்களை பெற்றுத்தருவதற்கும் டேஷ் ஏற்பாடு செய்கின்றது. ஆப்ஷன் சி தேசிய சிறுதொழில் நிறுவனம் நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன். 83வது கேள்வி, அகில இந்திய நிதி நிறுவனத்தின் தலைமை வங்கி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி சிட்பி. 84வது கேள்வி, சிறுதொழில் வளர்ச்சி நிதி டேஷால் அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி ஐடிபிஐ. 85வது கேள்வி, சிறுதொழில் வளர்ச்சி நிறுவனம் ஒரு டேஷ் முகமை. ஆப்ஷன் ஏ மாநில அரசு முகமை. 86வது கேள்வி, தொழில் முனைவோர்களுக்காக தேசிய அளவில் விருது வழங்கும் திட்டம் டேஷிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் சி 1983 to 84 அறிமுகப்படுத்தப்பட்டது. 87வது கேள்வி, தொழில் கூட்டுறவு சங்கங்கள் முகமைகள் போல டேஷ் வளர்ச்சிக்கு உதவுவதற்காக அமைக்கப்பட்டன. ஆப்ஷன் சி கிராம தொழில்கள். 88வது கேள்வி, அரசு தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1995. 89வது கேள்வி, சாத்தியமான வேலைவாய்ப்பு டேஷில் அதிகமாக உள்ளது. ஆப்ஷன் ஏ சிறு தொழில்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். 90வது கேள்வி, எந்த நிறுவனங்கள் இந்திய தேசிய வருமானத்தில் அதிக பங்களிப்பை அளிக்கின்றன? ஆப்ஷன் பி சிறுதொழில் நிறுவனங்கள். 91வது கேள்வி, இந்தியாவில் சிறுதொழில்கள் டேஷ் அடுக்கு வரையறை கொண்டதாக இயங்குகிறது. ஆப்ஷன் பி 3 அடுக்கு. 92வது கேள்வி, முதலீட்டு வரம்பு ரூபாய் 1 கோடியிலிருந்து ரூபாய் 10 கோடி வரை உள்ள அலகுகள் டேஷ் ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி நடுத்தர அலகுகள் மீடியம் ஸ்கேல் யூனிட்ஸ். 93வது கேள்வி, தொழிற்சாலைகள் சட்டத்தின்படி கூடுதல் நேர பணிக்கு வழங்கப்படும் ஊதியம் சாதாரண ஊதியத்தில் டேஷ் மடங்கு வழங்கப்படும். ஆப்ஷன் பி 2 மடங்கு வழங்கப்படும். 94வது கேள்வி, சிறு தொழில்களுக்கான தொழிற்கூடம் மற்றும் இயந்திரங்களுக்கான முதலீட்டு வரம்பை இந்திய அரசு மீண்டும் டேஷ் ஆண்டு உயர்த்தியது. ஆப்ஷன் பி 1997 ஆண்டு உயர்த்தியது.
95வது கேள்வி மகப்பேறு நலச் சட்டம் டேஷ் ஆண்டு இயற்றப்பட்டது 1961 த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 96வது கேள்வி தொழிற்சாலைகள் சட்டம் 1948 படி டேஷ் வயதுக்கு கீழ் உள்ள நபர்களை தொழிற்சாலைகளில் வேலையில் அமர்த்தக்கூடாது ஆப்ஷன் ஏ 14 வயதுக்கு கீழ் உள்ள நபர்களை தொழிற்சாலைகளில் வேலையில் அமர்த்தக்கூடாது 97வது கேள்வி தொழிலாளர் இழப்பீடு சட்டத்தின்படி தொழிலாளர்களுக்கு இழப்பீடு யாரால் வழங்கப்படுகிறது ஆப்ஷன் சி வேலையில் அமர்த்தியவர் எம்ப்ளாயர் 98வது கேள்வி தேசிய தொழிலாளர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி 1999 99வது கேள்வி தொழிற்சாலைகள் சட்டம் 1948 எப்பிரிவின் கீழ் ஆய்வாளர்கள் நியமிக்கலாம் ஆப்ஷன் சி பிரிவு 8 செக்ஷன் 8 100வது கேள்வி மகப்பேறு நல சட்டத்தின்படி குழந்தை பெற்ற பெண் பணிக்கு திரும்பிய பின் தனது குழந்தைக்கு டேஷ் வயது வரை 2 தடவை பாலூட்ட பணியிடையில் அனுமதிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி 15 மாதங்கள் வயது வரை 2 தடவை பாலூட்ட பணியிடையில் அனுமதிக்கப்படுகிறது நன்றி வணக்கம்